Hi friends, this is Niveta. இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பேஜ் நம்பர் 197 தெர்மோடைனமிக்ஸ் லெசனில் இருக்கிற என்தால்பி அப்படின்னா என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ என்தால்பி அப்படிங்கிறது என்னென்னா ஒரு தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஒரு ஹீட்டை பேஸ் பண்ண ஒரு ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ சிஸ்டம். ஓகேவா? சிஸ்டத்தை பேஸ் பண்ணி சொல்லும் போது நம்ம என்தால்பி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ஹெச் அப்படிங்கிற ஒரு லெட்டரால் குறிப்போம். இஸ் டிஃபைன்ட் அஸ் அதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா சம் ஆஃப் த இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம். இன்டர்னல் எனர்ஜின்னு நம்ம யூன்னு சொல்லுவோம் இல்லையா? இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் அண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் த pressure and volume of the system plus product of the pressure and volume of the system அப்படின்னு தான் நம்ம என்தால்பியை சொல்லுவோம். ஸோ இந்த P into V அது எதை குறிக்குது அப்படின்னா பவுண்டரி ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். அந்த சிஸ்டம் வந்து எவ்வளோ ஒர்க் டன், மேக்ஸிமம் ஒர்க் டன் எவ்வளோ பண்ணியிருக்கு அப்படிங்கிறத குறிக்கும். இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம வீட்டில் வந்து தண்ணியை கொதிக்க வைக்கிறோம். ஓகேவா? ஸோ இதை நான் வந்து ஹீட் கொடுக்குறேன். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ்லாம் வந்து ஒரு இடம் விட்டு ஒரு இடம் வந்து போகும், அந்த மாதிரி பம்ப் ஆகும், அதெல்லாமே பண்ணும். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு அது நடக்கும். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் அந்த பாய்லிங் பாயிண்ட் 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்றது வந்துட்டதுக்கப்புறம் நான் கொடுக்குற ஹீட் எல்லாமே என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா நீராவியாக போகும். கரெக்டாக? நீராவியாக போகி இங்கே மேலே இருக்கிற அந்த லிட் வந்து என்னாகும், ஓப்பன் ஆகும். கரெக்டாக? ஸோ அந்த மேலே இருக்கிற லிட் ஓப்பன் ஆகிற ப்ராசஸ் அப்படிங்கிறது என்னென்னா அந்த ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராசஸ். ஸோ அப்போ நான் என்தால்பி நான் கொடுக்குற ஹீட் என்னவா ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்டர்னல் எனர்ஜியாக மாறுது, ப்ளஸ் அடுத்தது பவுண்டரி ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். அந்த சிஸ்டம் மேலே எனக்கு வந்து எவ்வளோ ஒர்க் டன் ஆயிருக்கு அப்படிங்கிறத குறிக்கிறது இந்த பிவி அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ இதை இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா இது எதை ரெஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா கெப்பாசிட்டி டு டூ எ மெக்கானிக்கல் ஒர்க். ஸோ மெக்கானிக்கல் ஒர்க்னா என்னது? இது எலக்ட்ரிக்கல் ஒர்க் இல்லை. கரெக்டாக? மெக்கானிக்கல்னால் ஏதோ ஒரு வேலை செய்யுது. ஸோ அதை அந்த கெப்பாசிட்டி டு டூ ஒரு மெக்கானிக்கல் ஒர்க்குக்கு தேவையான கெப்பாசிட்டி எவ்வளோ, அந்த கெப்பாசிட்டி டு ரிலீஸ் ஹீட் பை த சிஸ்டம். ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் ஆகிட்டதுக்கப்புறம் இந்த சிஸ்டம் என்ன செய்யும் அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜியெல்லாம் கொஞ்சம் தண்ணிலாம் சூடாகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த சரௌண்டிங்க்கு ஹீட்டை கொடுக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ நான் என்தால்பி அப்படிங்கிறத எப்போ நான் சொல்லுவேன் அப்படின்னா என்னால் ஒரு சிஸ்டம் வந்து எப்போல்லாம் அதோட கெப்பாசிட்டி எவ்வளோ, மெக்கானிக்கல் ஒர்க் செய்கிறதுக்கு அதோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படிங்கிறதுக்காகவும் அதுக்கு வந்து சிஸ்டம்லேருந்து அதுக்கு எவ்வளோ அளவுக்கு ஹீட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காகவும் எனக்கு என்தால்பி அப்படிங்கிறது இருக்குது. இப்போ ஒரு சிஸ்டமில் வந்து ஒரு பர்டிகுலர் அளவுக்கு வாட்டர் வச்சுருக்காங்க. அது வந்து இவ்வளோ நேரம் ஆகும். ஸோ அது வந்து நல்லா அந்த லிட்டு வந்து ஓப்பன் ஆக எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும்போது நம்ம அது வந்து ஒரு மெக்கானிக்கல் ஒர்க் தானே. ஸோ அப்போ நம்ம வந்து அதுக்கு நான் எவ்வளோ ஹீட் கொடுக்கணும், எவ்வளோ டைம் கொடுக்கணும், அதெல்லாமே நம்ம பண்ணுறதுக்கு நம்ம என்தால்பி அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? when a process acquires constant pressure the heat involved is equal to the change in enthalpy. ஸோ இப்போ நம்ம வந்து சேஞ்ச் இன் என்தால்பிக்கு வரலாம். ப்ரெஷரை வந்து கான்ஸ்டன்ட்டாக வைக்கிற ப்ரெஷரை கான்ஸ்டன்ட்டாக வைக்கிறது அந்த லிட்டை வந்து மூடியே வைக்கிறது. அப்போ தானே ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ அந்த ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கும்போது எனக்கு என்தால்பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த ஹீட். ஓகேவா? ஹீட் அந்த எவ்வளோ வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறது. ஸோ அப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா சேஞ்ச் இன் என்தால்பி அப்படிங்கிறது என்னென்னா டெல்யூ கான்ஸ்டன்ட்டான ப்ரெஷர். ஓகேவா? கான்ஸ்டன்டான ப்ரெஷர் இன்ட்டு டெல்வி அந்த வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகுதுல அதை பொறுத்து இருக்கிறது. ஸோ என்தால்பி அப்படிங்கிறது ஆக்சுவலி என்னென்னா ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன் என்னது இனிஷியல் எடுப்போம், ஃபைனல் எடுப்போம், அவ்வளோதான். என்டையர்லி டிபெண்ட்ஸ் ஆன் த இது என்டையராக எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கு, ப்ரெஷரை டிபெண்ட் பண்ணியிருக்கு, இன்டர்னல் எனர்ஜியை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே? என்தால்பி வந்து நம்ம யூஸ்வலாக வந்து சேஞ்ச் இன் என்தால்பி டெல் ஹெச் அப்படின்ற மாதிரி தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ ஏன்னா ஒரு இனிஷியல் ப்ராசஸ்க்கும் ஃபைனல் ப்ராசஸ்க்கு இடையில ஒரு கான்ஸ்டன்டான ப்ரெஷரில். ஓகேவா? இதுதான் முக்கியம். என்தால்பி அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா கான்ஸ்டன்டான ப்ரெஷர் தான் உங்கள் மைண்டுக்கு வரணும். ஓகே? அப்போ டெல் ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்யூ ப்ளஸ் இதுன்னு வந்துச்சு. இப்போ நார்மலாக நம்ம லாஸ்ட் வீடியோலாம் பார்த்துருப்போம் டெல்யூவோட ஃபார்முலா Q மைனஸ் P டெல் V அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் எனர்ஜி அந்த சிஸ்டம் வந்து அதுவாக தானே ஒர்க் பண்ணுது. இப்போ அந்த லிட்டை வந்து அதுவாக தானே தூக்குது. அப்போ சிஸ்டம் அதுவாக ஒர்க் பண்ணிச்சுன்னா எனக்கு மைனஸ் P டெல் V அப்படின்றது வரும். ஓகேவா? ஸோ அப்போ மைனஸ் P டெல்வியும் டெல்வியும் கேன்சல் ஆகிடுச்சு, P டெல்வியும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா எனக்கு டெல் ஹெச் இஸ் ஈக்குவல் டு Q அப்படின்னு வருமா? ஸோ இது என்ன நடக்குது? கான்ஸ்டன்டான ப்ரெஷரில் தானே நடக்குது. ஸோ இதில் இருந்து தான் எனக்கு இந்த ஃபார்முலா வந்திருக்கு. த சேஞ்ச் இன் என்தால்பி இஸ் ஈக்குவல் டு நான் சேஞ்ச் இன் என்தால்பி என்னன்னு சொல்லலாம், நான் ஹீட் சப்ளைட் அட் அ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னு சொல்லலாம். கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் ஹீட் எவ்வளோ சப்ளை ஆயிருக்கு டு த சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஒரு எண்டோதெர்மிக் ப்ராசஸை பொறுத்தவரை எண்டோதெர்மிக்னா என்னது? ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறது. அப்போ ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்குது அப்படின்னு சொன்னால் தட் இஸ் Q இஸ் கிரேட்டர் தேன் 0. அப்போ எண்டோதெர்மிக் ப்ராசஸில் ஹீட் வந்து அப்சர்வ் ஆகும். இப்போ ஹீட்டோட வேல்யூ கிரேட்டர் தேன் 0வாக இருக்கும். அப்போ கிரேட்டர் தேன் 0ன்னு என்னது? எனக்கு அப்போ இந்த Qவோட வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கும். அப்போ டெல் ஹெச்சோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ டெல் ஹெச் பாசிட்டிவாக இருந்ததுன்னா அது வந்து எண்டோதெர்மிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாமா? அதே மாதிரி எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ்னால் ஹீட் வந்து வெளியில் வருது. ஸோ அப்போ
ஸோ இங்கே நம்ம ஏற்கனவே பார்த்தோம் என்னென்னா ஹீட் இவால்வ்டு பை த சிஸ்டம். ஹீட் வந்து வெளியில் விட்டுச்சு அப்படின்னா அது எனக்கு -Q அப்படின்னு வருமா. ஸோ அப்போ இங்கே இடத்துல ஹீட் எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ்னால் நம்ம இங்கே -Q போடுவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ΔH வந்து எனக்கு என்ன ஆகும், மைனஸ் ஆகும். ஸோ ΔH வந்து நெகட்டிவாக இருந்ததுன்னா அது நம்ம எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இங்கே சிம்பிளாக கொடுத்துட்டாங்க என்னென்னா ΔH = Q அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னது அப்போ Qங்கிறது எனக்கு ஹீட்டு கரெக்டாக, Qங்கிறது அந்த ஹீட்டு. ஸோ ஹீட்டுக்கும் என்தால்பிக்கும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நார்மலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஐஸ் வந்து வாட்டராக மாறி இருக்குது அப்படின்னா தேர் இஸ் அன் என்தால்பி சேஞ்ச் இருக்குது. அப்போ ஹீட் கண்டென்ட் இந்த தெர்மோடைனமிக்ஸ் சேஞ்ச் வந்து தெர்மோடைனமிக் சிஸ்டமில் ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்குது. ஓகேவா, நல்லா ஹீட் கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, என்தால்பி அப்படிங்கிறது ஸோ நம்ம எவ்வளோ ஹீட் கொடுத்துருக்கோம் அதை பொறுத்து தான் இருக்குது. இதுவும் ஹீட்டு தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீட்டுக்கும் என்தால்பிக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா ஹீட்னால் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹையர் டெம்பரேச்சர் மைனஸ் லோவர் டெம்பரேச்சர், அதை தான் நம்ம ஹீட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை தான் நம்ம ஹீட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் என்தால்பி அப்படிங்கிறது என்னென்னா ஒரு கான்ஸ்டண்ட்டான ப்ரெஷரில் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம என்தால்பி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.